உதகையில் வாகன கட்டுப்பாடு தொடர்பாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். தமிழக அரசு என்ன மனுவை தாக்கல் செய்திருக்கிறது, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்கள்ல எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தற்போது கோடை விடுமுறை நெருங்கி வருவதனால எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஒரு முடிவை அறிவித்தார்கள். அதில் வாகன கட்டுப்பாடு நீதிபதிகள் அறிவித்தார்கள். நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு பிறப்பித்த அந்த உத்தரவுல ஊட்டியை பொறுத்த வரைக்கும் வார நாட்கள்ல 6000 சுற்றுலா வாகனங்களையும் வார இறுதி நாட்கள்ல 8000 வாகனங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்றும், அதே போல கொடைக்கானல்ல வார நாட்கள்ல 4000 வாகனங்களையும் வார இறுதி நாட்கள்ல 6000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில இன்றைக்கு இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்கள் கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு தமிழக அரசு தரப்புல இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் இந்த ஐஐடி மற்றும் ஐஐஎம் மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இந்த வாகன கட்டுப்பாடானது விதிக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பு இந்த வாகன கட்டுப்பாடு விதிப்பதனால பொதுமக்கள், உள்ளூர் பொதுமக்கள் பெருச பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அதனால் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.